மீன ராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்களுக்கே வந்திருப்பது எதர்ச்சியான விஷயம் இல்லைங்க. இந்த நேரத்தில் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, இது ஒரு தெய்வ அருளின் அறிகுறி. சமீப காலமாக வாழ்க்கையில் ஏதோ ஒன்று தடைபடுற மாதிரி இருக்கா? நீங்கள் முயற்சி பண்ணாலும் ஏதோ ஒன்று நடக்காமல் போகுதா? அந்த நிலையை மாற்ற உங்களுக்கு பின்னால் ஒரு தெய்வீக சக்தி வேலை செய்துங்க. அதுதான் உங்கள் இஷ்ட தெய்வமான முருகனுடைய அருள். இந்த மீன ராசி பலன்கள் உங்களுக்கு பலன் தரணும்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு பிடிச்ச முருகனுடைய பெயரை எழுதுங்க. அதோடு சேர்ந்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க. அப்பதான் முருகனுடைய அருள் முழுதாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மீன ராசிக்காரங்களே, உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ராசியில் சூரிய பகவான், சுக்கிர பகவான் மற்றும் சனி பகவான், இந்த 3 கிரகங்களும் கூட்டணியில் இருக்காங்க. சுகஸ்தானத்தில் குரு பகவான், ரண ருண ரோகஸ்தானத்தில் கேது பகவான், தொழில் ஸ்தானத்தில் சந்திர பகவான், அயன சயன போகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், புதன் பகவான் மற்றும் ராகு பகவான், இந்த 3 கிரகங்களும் கூட்டணியில் இருக்காங்க. இப்படி கிரக நிலைகள் இருக்குது. மீன ராசிக்காரங்க போர் குணம் கொண்டவங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க, குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க, எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிற பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மீன ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் சாப்பாட்டுக்கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள். வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் நீங்கள். கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இந்த பாதச்சனி மூலமாகவும் கர்மச்சனி மூலமாகவும் உங்கள் வாழ்க்கையில் அதிகப்படியாகவே ஏற்பட்டு இருந்திருக்கும். சொந்த பந்தத்தை இழந்தீங்க, சொத்துக்களை இழந்தீங்க, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கவங்க தான் நீங்கள். ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது, என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தாங்க இருக்குது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். கடந்த 2024, 2025 காலகட்டங்களில் மிகவும் மோசமான ஒரு நரக வாழ்க்கை
வாழ்க்கையில் வாழ்ந்தவங்க தான் நீங்கள். சரி, இந்த 2026 ஏதாவது ஒரு மாற்றம் வருமா அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு முதல் 2 மாதங்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஏமாற்றம் தான். அப்புறம் மார்ச் மாதத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கப்படி உங்களுக்கு சனி பகவான் பயிற்சியானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சனி பகவான் பார்த்தீங்கன்னா தற்பொழுது கும்ப ராசியை விட்டு உங்களுடைய மீன ராசியில் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்காருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா குருவுடைய ராசியில் வக்ர நிவர்த்தி அடைஞ்சதுனால ஒட்டுமொத்த சனி பயிற்சி பலனும் தற்பொழுது உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. இத்தனை நாட்களாக சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்த கர்மாவிற்கேற்ற தண்டனையை தான் இத்தனை நாட்களாக உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாருங்க. கர்மச்சனியாகவும் பாதச்சனியாகவும் தற்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ்ஸாக மாறி செயல்பட போகிறார். இத்தனை நாட்களாக சனி பகவான் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தையும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த சனி பயிற்சி காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்க்கப்படுது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி, அதாவது என்னதான் நீங்கள் குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு அப்படிங்கிறது கண்டிப்பாக மீன ராசிக்காரங்களுக்கு ஏற்பட்டு கொண்டே தான் இருக்குது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடமான லக்னஸ்தானத்தை நோக்கி வர்றதுனால இத்தனை நாட்களாக கிடைக்காம இருந்த ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் தற்பொழுது உங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறதுனால பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது 12 ராசிகளுக்குமே பொது பலன்களாகவே பார்க்கப்பட்டாலும் இதன் மூலமாகவும் ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் என்பது உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி, ராகு கேது பயிற்சின்னு சொன்னாவே பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரங்க பயப்படுவீங்க. ஏன்னா கடந்த 2024 2025 காலகட்டங்களில் இந்த ராகு கேது காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு மோசமான ஒரு காலகட்டமாகவே உங்களுக்கு அந்த டைமில் அமைஞ்சது. ஏன்னா நிறைய கடன் பிரச்சனை, உடல் சார்ந்த பிரச்சனை இது எல்லாமே அதிகமாக சந்திச்சிருப்பீங்க. ஆனால் தற்பொழுது இந்த 2026 வரக்கூடிய இந்த ராகு கேது காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு இது அனைத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாகவே உங்களுக்கு பார்க்கப்படுது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கிரகங்களுடைய சேர்க்கையானது இருக்குதுங்க. இந்த 5 கிரகங்களுடைய சேர்க்கை என்பது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ராஜ யோகத்திற்கு ஒரு இணையான ஒரு யோகமாகவே கருதப்படுதுங்க. ஏன்னா இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஒரு வீடு கட்டி பாதியில் நிற்கிறது, பணம் கொடுத்து ஏமாந்து போகிறது, இந்த மாதிரி விஷயங்களை தடுத்து நிறுத்தக்கூடியவும் மீண்டும் அதை எல்லாமே திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த 5 வருட கிரகங்களுடைய காலகட்டம் அப்படிங்கிறது தற்பொழுது உங்களுக்கு பார்க்கப்படுது. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, ஒரு ஐடி ஜாபோ, ப்ரைவேட் ஜாபோ, பேங்க் ஜாபோ, நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்டில் அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறமோ உங்கள் கூடயோ நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க. உங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடைச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. இனி நினச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனம்
நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது எளிமையாகவே அடைச்சிருதுங்க. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கவங்க தெரிஞ்சவங்கன்னு கெடுத்து வரக்கு நிறைய நபர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்திலே பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம், ராவுகேது ஜாதகம், செவ்வாய் ஜாதகம் இருக்கிறதுனால திருமண தடை அப்படிங்கிறது உங்களுக்கு ஆண்களுக்கு அதிகமாகவே ஏற்பட்டுருக்கு. இது அனைத்தும் இனி வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாக நிவர்த்தி அடைந்து விரைவில் நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ளே அடியெடுத்து வைக்க போகிறீங்க. வாழ்க்கை துணை இழந்த மீனராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து செகண்ட் மேரேஜ், அதாவது இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா, ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களா, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய மீன ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வாரத்தில் 3 நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம், ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு சொல்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தி அடைஞ்சு கண்டிப்பாக வரக்கூடிய முதல் 6 மாதங்களுக்கே உங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டாகும். காதலிப்பவர்களுக்கு இந்த 2026 நிச்சயமாக அந்த காதலில் அடுத்த கட்டமாக கல்யாணத்தில் போய் முடியக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளது. தற்பொழுது இந்த 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நினச்சி நிறைய மாணவர்கள் பயத்தோடு இருப்பீங்க. நல்ல மதிப்பெண் வருமா வராதா, நல்ல காலேஜ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலேயே இருப்பீங்க. நீங்கள் நினச்ச மாதிரி 400, 450, 500 மார்க்குக்கு மேலே நீங்கள் கண்டிப்பாக எடுக்க போகிறீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது. மீனராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே முழுவதுமாக கட்டி முடிக்க போகிறீங்க. உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய நண்பர்கள், சொந்தக்காரங்க, குடும்ப உறவுகளே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளது. முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவு என்று தெரிந்தால் அந்த உறவுகளை விட்டு உடனடியாக விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு எந்த விஷயத்தையுமே ஷேர் பண்ணாதீங்க. ஷேர் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே கிடையாதுங்க. வேலை செய்யும் இடத்துல முன்னேற்றம் காணப்படும். நீங்கள் மேற்கொள்ளும் திட்டங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும். உங்கள் எதிரிகள் கூட உங்கள் அறிவுரையை கேட்டு நடந்துப்பாங்க. உங்கள் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். வலுவான நிதி வாய்ப்புகள் உருவாகும். நீங்கள் செய்த முதலீடுகள் மூலம் நல்ல லாபம் ஈட்டுவீங்க. குடும்பத்தில் அமைதி நிலவும். உங்கள் குடும்பத்தினருடன் நீங்கள் மகிழ்ச்சியான மற்றும் தரமான நேரத்தை செலவிடுவீங்க. காதல் உறவில் திடீரென ஏதேனும் ஒரு துயர சம்பவம் நிகழக்கூடும். பயணங்களை மேற்கொள்வதை தள்ளி போடுவது சிறந்தது. இதனால் உங்கள் மனம் அமைதியற்று தவிக்கும். அதே மாதிரிங்க உங்களுக்கு எல்லா சூழலுமே சாதகமாக தான் இருக்கும். உங்கள் மனமும் மகிழ்ச்சி அடையும். பொருளாதார நிலைமை திருப்தி தருவதாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்ப விஷயமாக வெளியூர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டி வரும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமைகள் உண்டாகும். மகன் அல்லது மகளின் திருமண முயற்சிகளை ஈடுபட சாதகமான காலகட்டம். தாயாரின் உடல் நலனில் கவனம் தேவைப்படும். அலுவலகத்தில் திருப்திகரமான போக்கே காணப்படும். வேறு வேலைக்கு செல்ல விரும்புபவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்பொழுது ஈடுபடலாம். நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. வியாபாரத்தில் எதிர்பார்க்கும் லாபம் கிடைக்கும். சிலர் வாடகை இடத்திலிருந்து சொந்த இடத்திற்கு கடையை மாற்றி விரிவுபடுத்துவீங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான காலகட்டம். வேலைக்கு செல்லும் பெண்கள் அலுவலகத்தில் கூடுதல் வேலை செய்ய வேண்டியிருக்கும். எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் வேகம் உண்டாகும். மனதில் துணிச்சல் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்திலிருந்த தொய்வு நீங்கி வேகம் பிடிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களின் செயல்திறன் அதிகரிக்கும். மேல் அதிகாரிகளின் பாராட்டும் பதவி உயர்வும் கிடைக்கும். குடும்பத்தில்
குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழலே காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகும். சகோதர வழியில நன்மையே கிடைக்கும். பிள்ளைகள் மூலம் பெருமை ஏற்படும். உறவினர்கள் வருகையும் அவர்களால் நன்மையும் உண்டாகும். திருமணம் தொடர்பான பேச்சுக்கள் சாதகமாக முடியும். வீடு வாகனம் வாங்குவது அல்லது புதுப்பிப்பதில் நாட்டம் அதிகரிக்கும். பெண்களுக்கு எடுத்த காரியம் நல்லபடியாக நடந்து முடியும். கலைத்துறையினர் மனதில் எதை பற்றியாவது சிந்தித்த வண்ணம் இருப்பீங்க. மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றியை தரும். மாணவர்களுக்கு கல்வியில சீரான போக்கு காணப்படும். மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. அந்த வகையில் பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம். உங்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு ஓரளவுக்கு முன்னேற்றமான பலன்கள் உண்டாகும் என்றாலும் வேலை பளுவும் பொறுப்புகளும் அதிகரிக்கும். எந்த பணி முடிப்பதற்கும் கடின உழைப்புகளை மேற்கொள்ள நேரிடும். உயர் அதிகாரிகளின் பாராட்டுதல் உங்களுக்கு ஓரளவுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக உத்திரட்டாதி நட்சத்திரம். உங்களை பொறுத்த வரைக்கும் உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கேற்ற வேலை அமைவதில் தடைகள் உண்டாகும். உடல் நிலையில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட்டாலும் பெரிய கெடுதல்கள் உண்டாகாது. குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதங்களால் மனசஞ்சலம் தோன்றினாலும் ஒற்றுமை குறையாது. அடுத்ததாக ரேவதி நட்சத்திரம். உங்களை பொறுத்த வரைக்கும் உற்றார் உறவினர்களை அனுசரித்து நடந்து கொள்வதால் ஓரளவுக்கு அனுகூலமான பலன்களை பெறுவீங்க. பொருளாதார நிலை சிறப்பாக அமையும் என்றாலும் தேவையற்ற செலவுகளை குறைப்பது நல்லது. சுபகாரிய முயற்சிகள் அனைத்திலும் தடைகளை நிலவும். அதே மாதிரி இதையெல்லாம் நீங்கள் நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா தினமும் அம்மனை வணங்கி வர கஷ்டங்கள் நீங்கும், தடைகள் விலகும். உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு பார்த்தீங்கன்னா 5, 9 இந்த எண்களை அதிகமாக பயன்படுத்துங்க. அதிர்ஷ்டத்தை அதிக அளவில் ஈர்த்து கொடுக்கும். வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க. கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.